நம் முன்னோர்கள் புலிக்கால் முனிவர் அப்படின்னு சொல்கிற வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் வழிபட்டு மோட்சம் பெற்ற நம் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய, நம்மளுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய, நம்மளை சுற்றியுள்ள நவகிரக தோஷங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான யாத்திரையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமாங்க, இது நவப்புலியூர் பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள் யாத்திரை. இந்த நவப்புலியூருங்கிறது என்னென்னா, புலிக்கால் முனிவர்னு சொல்கிற வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் நடராஜ பெருமானை வணங்கி தங்களுக்கு மோட்சம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னபடி அவர் 9 கோயில்களை போய் வழிபடுறாங்க. புலிக்கால் முனிவர் வழிபட்டதுனால அது புலியூர்னு முடிகிற அந்த 9 கோயில்களும், அதுதான் இந்த யாத்திரையில் நம்ம ஒரு யாத்திரையாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர், எருக்கத்தம் புலியூர், காணாட்டாம் புலியூர், ரொம்ப பழமையான கஷேத்திரங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் சிறு புலியூர், தப்லாம் புலியூர், பெரும்புலியூர், அத்திப்புலியூர், இது மாதிரி நிறைய புலியூர்னு முடிகிற அந்த 9 ஸ்தலங்களை நம்ம இதில் தரிசிக்கிறோம். அந்த 9 ஸ்தலங்களையும் சிவபெருமானை வழிபட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட்டு திருப்பட்டூரில் இருக்க பிரம்மா, இந்த மும்மூர்த்திகளையும் வழிபட்டு இந்த யாத்திரையை நம்ம முடிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த யாத்திரையில் நம்ம திருவையாறு ஐயாரப்பரையும் திரு ஆனைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரரையும் அதே மாதிரி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப அபூர்வமான யாத்திரை. வருஷம் ஒரு தடவை மட்டுமே நம்ம பண்ணுற யாத்திரை. இன்னும் இதில் ரொம்ப பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, அழகாக இந்த மார்கழி மாதத்தில் பஞ்ச நரசிம்மர், அதாவது பார்த்திங்கன்னா திருமங்கையாழ்வார் பிறந்த ஊர்லேருந்து அவர் வழிபட்ட 5 நரசிம்மர், பஞ்ச நரசிம்மரையும் நம்ம இதில் தரிசிக்க போகிறோம். ஸோ 3 நாள் இரவு தங்க போகிறோம். 4 நாட்கள் பகல் ஃபுல்லாக நிறைய கோயில்களை பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில கோயில்களையும் இதில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த யாத்திரையில் நேரம் இருப்பதை பொறுத்து இன்னும் சில கோயில்களை நம்ம போக போகிறோம். ஸோ இந்த கோயில்கள் எல்லாமே நவகிரகங்களுக்கு பரிகாரமாக உரியவை, சகல விதமான வாஸ்து தோஷம், மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியவை. நரசிம்மர் வழிபாடு நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டி எடுக்கக்கூடியது. ஸோ ரொம்ப வருஷம் ஒரு தடவை மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த அபூர்வமான யாத்திரை, இதில் நீங்கள்லாம் பங்கு பெறணும். ஏன்னா கிறிஸ்துமஸ் லீவை பேஸ் பண்ணி இது நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யாத்திரையில் நம்ம நல்ல வசதியான ஒரு ஏசி பஸ்ஸு, தங்குறதெல்லாம் ஏசி ரூமு, அந்த மாதிரி தான் நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறுமாறு உங்கள் அனைவரையும் உங்கள் அன்பு திருவடி சரவணன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.